சொந்த வீடு கனவை நினைவாக்கும் திருக்கோவிலான சிவாபுரி முருகன் கோவிலை பற்றி நாம் பார்ப்போமா? செவ்வாய்க்கிழமை தோறும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் இக்கோயிலுக்கு எல்லோருக்கும் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருக்கும். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு விசேஷம் இருக்கும். அதுபோல சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வந்தால் சொந்த வீடு கனவு நினைவாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதனால் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக இங்குள்ள முருகனை நாடி வரும் பக்தர்கள் கூட்டம்தான் அதிகமாக காணப்படுகிறது. அதுவும் செவ்வாய்க்கிழமை தோறும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இக்கோயிலை நாடி வரும் பக்தர்கள் தான் அதிகம். பக்கத்து மாநிலமான ஆந்திரா உள்ளிட்ட மாநிலத்திலிருந்தும் இந்த கோவிலுக்கு ஏராளமானோர் வருகை தருகின்றனர். நாம் எல்லோருக்கும் எப்படியும் வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அதுவும் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் தாங்கள் படும் கஷ்டங்களில் இருந்து மீள சொந்த வீடு கனவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லோரும் அந்த கனவை அவ்வளவு எளிதாக அடைந்துவிட முடிவதில்லை. சிலருக்கு கையில் பணம் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால் சொந்த வீடு கட்டாமல் பல தடைகள் ஏற்படுவதுண்டு. இது பற்றி எல்லாமும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் உள்ளத்தில் உந்து சக்தியாக இருந்து உங்களுக்குரிய சொந்த வீட்டை அமைத்து தருகிறேன் என்கிறார் சிவாபுரி முருகன். இந்த கோவிலுக்கு யார் யார் செல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுவாபுரி முருகன் சொல்கிறாரு. ஆம், சிறுவாபுரிக்கு முருகனை உள்ளன்போடு வணங்கினால் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடந்தேறும் என்கின்றனர் பக்தர்கள். கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம் உண்டு என்று சொல்வார்கள். இதனால் இங்கு வரும் பக்தர்களின் பெரும்பாலானோர் தங்களுக்கு எப்படியாவது சொந்த வீடு வேண்டும் என்று மனமுருகி வேண்டுவதால் அவர்கள் எண்ணங்களை இந்த முருகன் உடனடியாக நிறைவேற்றி தருவதாக இன்று கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்காக பக்தர்கள் கோவிலின் பின்புறம் உள்ள செங்கற்கல்களை அடுக்கி அங்கே உள்ள செங்கற்கல்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அடுக்கி வச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் தெளிக்கிறாங்க. பின்னர் அகல் விளக்குகள் ஏற்றி பூக்கள் வைத்து வழிபாடு செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சிறு சிறு கற்களையும் ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து வழிபாடு நடத்துகின்றனர். இதற்காக அருகிலேயே செங்கற்களும் கிடைக்கிறது. இந்த முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கே உள்ள செங்கற்களுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு ஒன்றின் மேல் ஒன்று அந்த செங்கற்கற்களை அடிக்கணும்னா நம்ம சொந்த வீடு கட்டலாம் அப்படின்றது இங்கே வழிபடக்கூடிய பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது. எனவே நாமும் சென்று வழிபடுவோம். சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்திற்கு நம்மளும் சொந்த வீடு கட்டுவோம். சென்னையில் உள்ள பெருநகரில் இருக்க மக்கள்னால் அங்கே போய் கும்பிடுங்க. உங்களுக்கு சொந்த வீடு கனவு நினைவாகும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5-6 வருஷத்தில் கட்டி முடிச்சிடுவீங்க. இந்த முருகனை நல்லபடியாக வழிபடுங்க. நல்லதே நடக்கும். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதிக அளவு சப்ஸ்கிரைப்